நம்ம மனோஜ் வந்து காசு வாங்கி அவங்க அப்பா கையெழுத்து போட்ட போர்ஜரி கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம மனோஜை வெளியே எடுக்கணும். என்ன பண்ண போகிறாரு நம்ம முத்துவும் மீனாவும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வக்கீலெலாம் வர வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. நம்ம மனோஜை வந்து வெளியே கொண்டு வர முடியலை. வக்கீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாபஸ் வாங்கணும் கேஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து வாபஸ் வாங்கினாதே மனோஜை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நம்ம முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா உடனே போகிறாங்க நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு. நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தாமணியை பார்த்து நம்ம மீனா வந்து கேள்வி கேட்கையில் நம்ம சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் வீடு இருக்குல்ல, உங்கள் வீட்டுக்காக தாண்டி நான் இவ்வளோ பெரிய வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை கோடி கணக்கில் போகும் அந்த வீடு, அதுவும் நல்ல மெயின் ரோட்டில் இருக்குது. என் பிஸ்னஸ்க்கு அந்த வீடு தான் எனக்கு தேவை. அந்த வீட்டுக்காக தான் நான் இவ்வளோ வேலை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்தாமணி வந்து தான் வாயாலேயே தவளை கெட்ட மாதிரி தான் வாயாலேயே நம்ம மீனாக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாங்க. சும்மாவே மீனா வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சாலே ஏதாவது நேக் போக் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க. சிந்தாமணியே இதுதான் காரணம், இதுதான் சொல்லிட்டேல அப்போ மீனா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. உடனே மீனா ஒரு சவால் வர்றாங்க நம்ம சிந்தாமணியை பார்த்து. என்ன சவால் அப்படின்னு பார்க்கையில் என் வீட்டுக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க, என் வீட்டில் இருந்து ஒரு பிடி செங்கலை கூட உன்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் வர்றாங்க. நம்ம சிந்தாமணிக்கு மூஞ்சி செத்து போய் பார்க்கலாம் நீயா நானான்னு, உன் வீட்டை நான் மொத்தமாக எழுதி வாங்கலைன்னா பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய சவால் விட்டுட்டு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் முத்துவும் மீனா பணமும் கெட்டுனாலுமே இந்த சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியர் சேர்ந்து ஏதோ போர்ஜரி பண்ணி அந்த வீட்டை அபேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.